என்னை சுற்றி இருக்கக்கூடிய சில பேர் என்னை டாமினேட் பண்ணுறாங்க, என்னை பார்த்து பொறாமப்படுறாங்க. சில நேரங்களில் என்னோட வளர்ச்சியை பார்த்து என்னை அழிக்கணும் அப்படின்னு கூட ட்ரை பண்ணுறாங்க. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதுலேருந்து இதை நான் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியாமல் ரொம்ப ரொம்ப குழம்பி போயிருக்கேன். ஸோ இதற்கான சொல்யூஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி என் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் சொன்ன சொல்யூஷனை தான் இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ண போகிறேன். இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால், என் கூடவே இருந்த ஒரு பையன், என் கூடவே இருந்த ஒரு பொண்ணு, அவ மட்டும் அப்படியே அசுர வளர்ச்சியில் அப்படியே போயிட்டுருக்கா, டாப்புக்கு போயிட்டுருக்கா. ஆனால் நான் மட்டும் கீழேயே இருக்கேன். அவ வளர்ச்சியை பார்த்து எனக்கு பயங்கரமாக பொறாமை வருது. இந்த பொறாமை வருதே, அதுவும் என்னோட இருந்த பொண்ணு தானே, அவள் வளர்ந்தா நம்ம சந்தோஷம் எல்லாம் படணும், ஆனால் எனக்கு ஏன் பொறாமை வருது? இது சரிதானா? இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற இந்த 2 கொஸ்டின்கான ஆன்சரையும் தான் நாம் இந்த வீடியோன் மூலமாக விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க, உங்களை தாழ்த்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, உங்களை எப்படியாச்சும் அள்ளிச்சே தீரணும்னு ட்ரை பண்ணுறாங்க இல்லையா? அவங்க யாருன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஒன்று உங்கள் கூடவே இருந்த ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு இடத்துக்கு ஜாப் போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏற்கனவே இருந்த பீப்புள்ஸாக இருப்பாங்க, இல்லை அப்படின்னா உங்கள் கூடவே வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களா இருப்பாங்க. உங்களோட வளர்ச்சி அங்கே அதிகமாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு பர்சனலா, ஓகேங்களா, இங்க பாருங்க, நீங்க வளரும் போது அவங்களுக்கு பயம் வரும். புரியுதுங்களா நான் சொல்ற கான்செப்ட்? நீங்க வளர்ந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பயம் வரும். இது என்னடா இது, செக்யூர்டாவே இல்லையே, இவன் வளர்ந்துட்டே போறான், இவனுக்கு டாப்புக்கு போயிட்டே இருக்கான், இவனுக்கு வந்து சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, ஆனால் நான் இன்னும் இப்படியே தானே இருக்கேன், என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடும். ஓகேங்களா? இல்லை நான் வேஸ்ட்டுன்னு சொல்லி என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் எல்லாருக்குள்ளேயுமே வரும். நான் பெஸ்ட் இல்லையே அப்படின்னா எல்லாருக்குமே பயம் வரும். அந்த பயத்தை தான் கோவமாக வெளிப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க எல்லாருமே. ஆனால் ஆஃபீஸ் இல்லையா, கோவத்தை வந்துட்டு வெளிப்படுத்த முடியுமா? அப்போது அந்த கோவத்தை எப்படி வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னால், உங்களை தாழ்த்துறதுக்கு அவங்க திட்டம் போடுவாங்க. ஓகேங்களா? உங்களை தாழ்த்தி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இவங்க என்னை தாழ்த்திட்டாங்களே, என்னோட சீனியர் திட்டாங்களே, ஒரு மாதிரி சிறுசிறுன்னு பேசிட்டாங்களே அப்படிங்கிற விஷயத்துலேயே கான்சன்ட்ரேஷனை அதிகமாக நீங்கள் செலவிடுவீங்க. அப்போது அவங்களுடைய பிளான் வந்துட்டு சக்ஸஸ் ஆகிடும். நீங்கள் புலம்பணும், நீங்கள் வந்து தாழ்வாக ஃபீல் பண்ணணும், இதுதான் அவங்களுடைய பிளானிங். அதை நீங்களும் கரெக்டாக பண்ணிடுவீங்க. அப்போ என்னாகும், நீங்கள் கோட்டை விட்டுருவீங்க. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அந்த விஷயத்த நீங்கள் மறந்துடுவீங்க. ஃபுல்லாகவே இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், என் சீனியர் வந்து என்னை நல்லவான்னு சொல்லணும், அதுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்போ ட்ரை பண்ணுற நேரத்தில் அவங்க ஜெயிச்சிருவாங்க. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்க. நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்த கவனமாக கேட்டுட்டு ஹேண்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். உங்களை தாழ்த்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இல்லையா, அவங்க பெஸ்ட்டாக ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. எவ்வளோ பேர் இருந்தாலும் முன்னாடி போய் நின்று பாராட்டுங்க அவங்கள. ஓகேங்களா? இது சைக்காலஜிக்கல் ட்ரிக். எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி, அவங்க குட்டியாக ஒரு நல்ல விஷயம் பண்ணால் கூட, வாவ் நீங்கள் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, நிச்சயமாகவே இது ஆசம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பாராட்டுங்க. சே, இவனை போயா நாம் இப்படி நினச்சோம் அப்படின்னு அவன் உங்களுக்கு ஃப்ரெண்டாகவே மாறிடுவான். ஓகேங்களா? அடுத்தது, என்னால் இதை பண்ண முடியாது, எனக்கு நர்வஸாக இருக்குது, இதுக்கு வந்து என்னை மனசு ஒப்ப மாட்டேங்குது அப்படின்னா அவங்களுடைய பேரும் அவங்களோட ஃபேஸும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? ஒரு அமைதியான பிளேஸில் அப்படியே ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு அவங்களுடைய முகத்தை காட்சிப்படுத்துதல் பண்ணி அவங்களுடைய நேமை சொல்லி, ஓகேங்களா, இப்போ பாருங்கள், விஜயலக்ஷ்மி தான் அந்த பேர் அப்படின்னு வச்சுக்கோங்க. விஜயலக்ஷ்மி வாழ்க வளமுடன், விஜயலக்ஷ்மி வாழ்க வளமுடன், நீ ரொம்ப பெஸ்ட்டாக இருக்க,
நீங்கள் இங்கிலீஷில் சொல்கிறதுனால சரி, தமிழில் சொல்கிறதுனால சரி, உங்களோட அடி மனசில் இருந்து மனப்பூர்வமாக அவங்கள நீங்கள் பாராட்டணும். மனசுக்குள்ள ஒரு வன்மோ பயம் இதெல்லாம் வச்சுட்டுலாம் பண்ணக்கூடாது. மனப்பூர்வமாக அவங்கள பாராட்டுங்க. நீ ஹாப்பியாக இருக்கணும், நீ இன்னும் ஜெயிச்சுக்கிட்டே போகணும், நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் மனப்பூர்வமாக அவங்களோட பேரை சொல்லி சொல்லி அவங்கள வாழ்த்த ஆரம்பிங்க. அவங்கள நீங்கள் வாழ்த்தும் போதே உங்களுடைய உதடுகள் உங்களுக்கே தெரியாமல் சிரிக்க ஆரம்பிச்சிரும். மனப்பூர்வமாக அவங்கள நீங்கள் வாழ்த்துங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும், பண்ணுங்க. அடுத்த விஷயம், என்னுடைய ஃப்ரெண்டுடைய வளர்ச்சி எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, எனக்கு பொறாமையாக இருக்குது. நான் சின்ன வயசுலேருந்து என் கூட தான் அவன் இருந்தான், ஆனால் அவன் மட்டும் எப்படி இப்படி வளர்ந்தான், நான் இப்படியே இருக்கேனே அப்படின்னு இருக்கு இல்லையா? அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்க. நம்ம எல்லாருக்குமே தனித்தனியான கோல் இருக்கும், கரெக்டுங்களா? அந்த தனித்தனியாக கோலை நம்ம அடையிறதுக்காக தான் போராடிட்டு இருக்கோம். உங்கள் ஃப்ரெண்டு அவனுடைய கோல் என்னவோ அந்த கோலை அவன் காதலிச்சிருக்கான், கரெக்டுங்களா? ஸோ அதனால அவன் ஜெயிச்சிருக்கான். பாருங்க, இந்த இடத்துல இருக்கிறது உங்களுக்கு பொறாமை அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம்தான். அந்த ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா பயம். உங்கள் ஃப்ரெண்டு வளர்ச்சியை பார்த்து மட்டும் பயம் இல்லை, இந்த உலகமே ரொம்ப ஸ்பீடாக வளர்ந்து போய்கிட்டே இருக்கு, ரொம்ப டெவலப் ஆகிட்டே இருக்கு. ஆனால் நான் மட்டும் பாரு இப்படியே இருக்கேன், என் கூடவே இருந்த பையன் இப்படி வளர்ச்சியை தொட்டுட்டான், ஆனால் நான் மட்டும் ஒன்றுமே இல்லாமல் இருக்கேனே, நான் என்ன வேஸ்டா, நான் என்ன ஜீரோவா அப்படிங்கிற பயம்தான் நீங்கள் பொறாமைன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. கான்செப்ட் புரியுதுங்களா? அந்த பயத்தை ஃபர்ஸ்ட் நீங்கள் சரி செய்யணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு பர்சனலாக ஒரு கோலை செட் பண்ணணும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்க. என்னோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஓகேங்களா? அவன் ரொம்ப அழகாக ஃபோட்டோ எடுப்பான், ரொம்ப செம, ஓகேங்களா? ஃபோட்டோலாம் எடுத்து இன்னைக்கு ஒரு பெரிய வீடே கட்டிட்டான். என்னது இது, ஃபோட்டோ எடுத்து இவ்வளோ பெரிய வீடு கட்ட முடியுமா? அப்போ அவனுக்கு பெரிய இடத்துலலாம் வேலை கிடைச்சிருக்கு போலயே, சூப்பராக வந்து ஃபோட்டோலாம் எடுத்து வீடு கட்டிட்டானே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நான் பொறாமையாக எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா நானும் ஃபோட்டோகிராஃபர் ஆகிறேன் அப்படின்னு போய் கிளம்பியிருக்கணும், கரெக்டுங்களா? பாருங்க, அவனுக்கு என்ன வரும் அப்படின்னா ஃபோட்டோகிராஃபி வரும். அவன் ஃபோட்டோ எடுத்தான், அவன் வளர்ச்சியை பார்த்தான், அந்த வளர்ச்சியை அவன் ரசித்தான், அந்த வளர்ச்சினால அவனுக்கு நிறைய காசு கிடைச்சிது, அதனால அவன் பெருசாக ஒரு வீடு கட்டிட்டான், கரெக்டுங்களா? இன்னைக்கு நான் காசு கிடைக்கும், நானும் வளர்ச்சியை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ரீசன்னால ஃபோட்டோகிராஃபர் ஆனேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் ஜெயிக்க முடியாது. பிகாஸ் அது எனக்கு இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படிங்கிறத விட அதில் ஈடுபாடோ காதலோ இல்லை, ஓகேங்களா? அப்போ எனக்கு என்ன வரும்? எனக்கு வர ஒரே விஷயம் ஹியூமன் சைக்காலஜி டீச்சிங், ஓகேங்களா? அப்போது நான் டீச்சர், அப்போ நான் டீச்சிங் தான் பண்ணணும். இந்த டீச்சிங்கில் தான் என்னால் ஜெயிக்க முடியும். இந்த டீச்சிங்கை நான் ரிப்பீட்டடாக பண்ண நானும் என் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு போயிட்டே இருப்பேன். புரியுதுங்களா? பாருங்க, நீங்கள் ஜீரோ ஆயிடக்கூடாது, நான் ஜீரோ ஆயிடுவேனோ அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மையை போக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் முன்னேற்ற பாதைக்கு போகணும். உங்களுக்கு இது வந்து பயமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் உங்களோட கோலை கண்டுபிடிங்க. இவன் வளர்ந்து போகிறான், அவன் வளர்ந்து போகிறான், அவனும் வளர்ந்து போகிறான் அப்படின்னா நீங்கள் வளரணும் அப்படின்னா உங்களுக்கான கோலை செட் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் பண்ணுறேன், கோலை செட் பண்ணிக்கிறேன், ஓகே. ஆனால் இவங்க எல்லாரும் வளர்ந்து போகிறாங்க, ஆனால் நான் மட்டும் இப்படியே இருக்கேன், நான் வந்து தள்ளுவண்டி கடை தான் வச்சுருக்கேன் அப்படின்னா பாருங்க, இந்த தாழ்வு மனப்பான்மை ரொம்ப ரொம்ப தப்பானது. தள்ளுவண்டி கடை நீங்கள் வச்சிருந்தா கூட அது உங்களுடைய உழைப்பால் உருவானது. ₹1 அதில் நீங்கள் லாபம் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அது உங்களுடைய மொத்த உழைப்புடைய விளைவு. புரிஞ்சுதுங்களா? அப்போ நீங்கள் பெருமைப்பட்டு தான் ஆகணும். ஷார்ட்கட்டில் போய் ஜெயிக்கணும்னு நினச்சவங்க சீக்கிரமாகவே ஜாமாய் போயிடுவாங்க, ஓகேங்களா? அப்போ நீங்கள் உழைச்சியே போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? ஓகே, இந்த தாழ்வு மனப்பான்மையை போக்குறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா நல்லா ரிலாக்ஸ்டான ஒரு பிளேஸில் உட்காருங்க.
ரிலாக்ஸ்டான பிளேஸில் உட்காந்துக்கிட்டு உங்களுடைய ஃபேஸை நீங்களே காட்சிப்படுத்துதல் பண்ணுங்க. உங்களுடைய ஃபேஸை நீங்களே காட்சிப்படுத்துதல் பண்ணி உங்களை நீங்களே வாழ்த்துங்க. இப்போ பாருங்க, என் பேர் விஜயலக்ஷ்மி. எனக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கு அப்படின்னு சொன்னா, விஜயலக்ஷ்மி வாழ்க வளமுடன், நீ ரொம்ப பெஸ்டா இருக்க, உன்னால எல்லாமே முடியும், எல்லாமே முடியுது, நீ ரொம்ப பெஸ்ட், இந்த உலகத்திலேயே ரொம்ப தைரியமான பொண்ணு நீதான், நீ ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்க, இப்படியே போயிட்டு உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க முடியும், நீ ஜெயிச்சுட்டே இருக்க. இந்த மாதிரி உங்களை நீங்களே உயர்த்தி பேசுங்க. உங்களை நீங்களே உயர்த்தி பேசுறது தப்பான விஷயமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் நானே என்னை தற்புகழ்ச்சி இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. நீங்களே உங்களை உயர்த்தி பேசினாதான் உங்களை நீங்களே காதலிக்க முடியும். நீங்க உங்களை காதலிச்சா மட்டும்தான் இந்த உலகத்துல நீங்க சர்வே பண்ண முடியும். கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்த மறக்காம எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. தன் வாழ்க்கையில எல்லா விஷயத்தையுமே உங்களால அடைய முடியும். உங்களால மட்டும்தான் இதை பண்ண முடியும். ஸோ தென் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது உங்களுக்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் நிறைய பேருக்கு மென்டல் ஹெல்த் ஹீலிங் கொடுத்துட்ருக்கேன். ஒருவேளை உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் 2 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உரக்கத்தின் உளவியல். இந்த 2 புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்துடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.